ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேப்பச்சினோ காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம கடைகளில் தான் வாங்கியிருக்கோம். வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நார்மலாக காஃபி பவுடர், சர்க்கரை, பால் மட்டுமே போதும். எலக்ட்ரிக் பீட்டர் அப்புறம் காஃபி மிஷின் எதுவுமே தேவையில்லை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு காஃபி கப் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதே போல் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தேவையில்லை, ஸ்பூன் மட்டுமே போதும். நம்ம சேர்த்துருக்கிற காஃபி பவுடர், தண்ணி, சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கப்பை இந்த மாதிரி சாய்ச்சி வச்சுட்டு நம்ம ஸ்பூனால் பீட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். நம்ம இந்த மாதிரி விடாமல் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, நல்லா திக்காக இருக்குது. இப்போ இன்னுமே கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆகிருக்கு. பாருங்கள், நல்லா திக்காகி வந்திருக்கு. நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா நுரைச்சி வரும். நம்ம ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு நினைக்கவே வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம விடாமல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துடும். பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். நம்ம கேக்கெல்லாம் க்ரீம் பண்ணும்போது நல்லா திக் பிக்ஸ் வரும்ல, அந்த மாதிரி நல்லா நுரைச்சி கெட்டியாக வரணும். பாருங்கள், இந்தளவுக்கு ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்பூனில் எடுத்தோன்னா கீழே விழக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். பாருங்கள், நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். கீழே விழாமல் அப்படியே நிற்கிது பாருங்கள், இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு காஃபி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கேப்பச்சினோ காஃபி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன கப்பில் நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல காஃபி மிக்சர், அதை சேர்த்துக்கலாம். இது எதுக்காகனா கொஞ்சமாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக தான். இப்போ இது 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் நம்ம காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம காஃபி மேலே சேர்க்கும்போது கலைஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு கப்பில் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த காஃபி மிக்சரை 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எவ்வளோ சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு. சேர்த்துட்டு இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். நமக்கு சூடான காஃபி வேணும்னா பால் நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு கோல்ட் காஃபி வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ பாலில் நான் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி சூடான பால் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை 1 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மேலே நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம டிசைன் போட்டுக்கலாம். நம்ம சின்ன பவுலில் ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி டாட் மாதிரி வச்சுக்கோங்க. இது நம்ம க்ரியேட்டிவிட்டி தான், நமக்கு எந்த மாதிரி இஷ்டமோ அந்த மாதிரி நம்ம டிசைன் போட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ எவ்வளோ அழகாக வீட்டிலையே நம்ம கேப்பச்சினோ காஃபி ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இருக்குன்னு. நான் இன்னொரு டிசைனும் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் சொல்லியிருக்கிறேன், இந்த 2 டிசைனுமே ரொம்ப ஈஸியாக போடுற மாதிரி டிசைன் தான். எந்த டிசைனும் போடாமல் வெறும் காஃபி பவுடர் மட்டுமே மேலே டஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கேப்பச்சினோ காஃபி ரெடி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.